வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் செஞ்சுருக்கேங்க. இது உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. நமக்கு ஜுரம், காய்ச்சல், இருமல், சளி, தொண்டைக்கட்டு இது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நம்ம ஒரு டீ தயார் பண்ணி குடித்தோம்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். காரம் கசப்பு எதுவுமே இல்லை. ஒரு 3-4 நாள்லேயே அந்த தொண்டைக்கட்டு, சளி, இருமல் எல்லாமே சரியாக போயிடும். அந்த அளவுக்கு இது ஒரு மருத்துவ ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் தான். இதுக்கு தேவையானது என்னென்னு வாங்க பார்க்கலாம். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர். இதுக்கு தேவையானது பாருங்கள்: மிளகு, சுக்கு, மல்லி, இது திப்பிலி. இந்த மாதிரி இந்த அளவு நம்ம ஒரு 3-4 பேருக்கு ஆகிற அளவு நான் பண்ணியிருக்கேங்க. ஏலக்காய் அவ்வளோதாங்க. வெல்லம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கணும். சர்க்கரை கூட போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நான் இந்த சுக்கை கொஞ்சம் வறுத்துக்கலாம் முதல்ல போட்டு. அதன் பிறகு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் வறுத்தா தான் அதனுடைய மருத்துவ பயன்கள் அதிகரிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், புஸ்தகத்தில் படித்து. அதனால் இதை வறுத்துக்கணும் முதல்ல. நம்ம ஓரளவு வறுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப தீஞ்ச மாதிரி இல்லாமல் கரெக்டாக பக்குவமாக நம்ம வறுத்துக்கணும். இப்போ நல்லா வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். முதல்ல நம்ம சுக்கை இடிச்சுக்கணுங்க. ஏன்னா அது மிக்சி ஜாரில் போட்டோம்னா மிக்சி ஜாருடைய பிளேடு உடஞ்சி போயிடும். அதனால் நம்ம அதை தனியாக இடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம். இப்போ நான் எல்லாம் வறுத்துட்டேன். ஏன்னா சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், எல்லாம் ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிருவாங்க. அதுக்காக தான் அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். நான் முதல்ல இதை இடிக்கல்லில் இடிச்சுக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா ஓரளவு பவுட்ரு பண்ணாவே போதும். அதன் பிறகு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸோடு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இடித்து ஓரளவு இடித்தா போதும். அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் சுக்கு. ஆனால் உள்ளே மாவு மாதிரி இருக்கும். கரெக்டாக நம்ம நார் மாதிரியெல்லாம் இருக்கும், அதுவெல்லாம் வாங்கக்கூடாது. நம்ம உள்ளே மாவு மாதிரி கொட்டணும். அந்த மாதிரி தான் நம்ம வாங்கி இதை வச்சுக்கணும். இன்றைக்குமே நம்ம வீட்டில் அஞ்சரை பெட்டியில் இதெல்லாமே இருக்கும். இப்போ எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பவுடராக பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நைஸாக பண்ணியாச்சு. அவ்வளோதான். நம்ம ஒரு சின்ன பாட்டிலில் எடுத்து வச்சுட்டா போதும். வாரம் ஒரு தடவை நம்ம தயார் பண்ணி குடிச்சிக்கலாம். இப்போது நான் 1 கிளாஸ் அளவு தண்ணி தான் ஒரு ஆளுக்கு, அதாவது பெரிய கிளாஸில் இது பெரிய கிளாஸ் அளவு தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இப்போ நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஒரு 3 விரலில் எடுத்து போடுற அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். அது அதிகமாக ஒன்றும் சேர்த்த தேவையே இல்லை. இதோடைய பவரே அவ்வளோதாங்க, அதிகமாக போடக்கூடாது. இப்போ நான் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். கொஞ்சம் சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் எது வேணாலும் சேர்த்துலாம். இப்போ நான் கொஞ்சம் வெல்லம் சேர்த்திட்டேன். நல்லா கொதிக்க விட்டுட்டு அதன் பிறகு பால், நமக்கு இப்போ 1 கிளாஸ் அளவு ஊற்றிருக்கேன். ஒரு அரை கிளாஸ் அளவு பால் இருந்தால் போதும். திக்கு பால் ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. தண்ணி பால் கூட ஊற்றலாம். நம்ம தண்ணியாக குடித்தா நல்லாயிருக்கும். திக்காக குடிக்கிறத விட தண்ணியாக குடிக்கணும். அவ்வளோதாங்க. ஒரு கொதி வந்த உடனே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நிறைய பேருக்கு கொரோனா, தொண்டைக்கட்டு, இருமல், சளி அத்தனையும் வந்துட்டுருக்கு. மழை பெய்கிற, அதாவது வெயில் காலத்தில் நல்லா மழை பெய்யறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வருது. அதனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு குடித்தோம்னா நம்ம ஹெல்த்தை நம்ம பாதுகாத்துக்கணும். எல்லாமே சளி, இருமல் எல்லாமே போயிடும். ஒரு 2-3 நாள்லேயே சரியாயிடும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போல் ட்ரிங்க்ஸ் சளி, இருமல் இருக்கிற டைமில் குடிச்சு பாருங்கள். நல்லா ஆயிட்டா வேண்டாம். ஏன்னா ரொம்ப சூடு அதிகம் உள்ள இந்த ட்ரிங்க்ஸு